Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 4:5 அடியேன் வாசிக்கிறேன். கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துவார். அப்போது அவரவருக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். ஆமேன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த அருமையான வேத வசனத்துல நமக்கு இந்த நாட்கள்ல ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். என்னன்னா, நீங்க எந்த காரியத்தை குறித்தும் யாதொரு காரியத்தை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்க. அதாவது யாருக்காவது ஏதாவது பிரச்சனை நாளடைவில் எதனா ஒரு சூழ்நிலையில இருக்குன்னா அதுக்கு இதுதான் நியாயம், இதுதான் கரெக்டு அப்படின்ட்டு நீங்க எந்த காரியத்தை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. யாதொன்றை குறித்தும் அப்படின்ற ஒரு வார்த்தை பார்க்கனா, யாருடைய லைஃபை குறித்தும் யாருடைய காரியத்தை குறித்தும் எந்த ஒரு விஷயத்தை குறித்தும் நீங்கள் தீர்ப்பு சொல்லாதீங்க. ஏன்னா தேவன் அதன் காரியத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஏன்னா அதுக்கு மேல் வசனம் சொல்லுகிறது, அதுலேயே 4:4 வசனம் வாசிச்சோம்னா, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஸோ நம்ம எல்லா காரியத்தையும் அவர் விசாரிக்கிறவர். நியாயம் விசாரித்து அது எல்லாவற்றையும் மறைப்பொருள் எல்லாரையும் வெளியே கொண்டு வருகிற தெய்வம் அவர் தான். அதுதான் வசனம் சொல்லுகிறது, நீ நியாயம் விசாரிக்காத, அது எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. அப்போ என்ன நடக்கும்னா, நீ எதுக்கும் வாயை திறக்காம அமைதியாக இருந்துட்டினா இருளிலே மறைந்திருக்கிறவைகளை அவள் வெளியரங்கமாக்குவார். இல்லை நம்ம சொன்னாதான் அந்த காரியம் வெளியில வரும், நம்ம பேசினாதான் அந்த காரியம் வெளில வரும், இவங்களை பற்றி நம்ம சொன்னாதான் எல்லா விஷயம் வெளியில வரும், அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. எந்த காரியம் வெளியே வரணுமோ, எந்த மறைந்திருக்கிற இருள் போன்ற பிரச்சனைகள் காரியங்கள், நீங்க ஒருவரை குறித்து வைத்திருக்கிற எல்லா சந்தேகங்கள் எல்லா காரியமும் வெளிவரணும் நீங்க நினைக்கிறதோட, ஸோ அந்த காரியம் அது இருளானா அது பிரச்சனையானா அது பாவமானா கண்டிப்பா அந்த காரியத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. காலம் அதற்கு பதில் சொல்லும். கர்த்தர் சொல்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா, இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துவார். ஸோ இருதயத்துக்குள்ள ஒளிந்திருக்கிற இருளை வெளிப்படுத்துவார், இருதயத்தில் இருக்கிற ஒளிந்திருக்கிற அந்த யோசனைகளையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஸோ ஆண்டவர் வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டு, எல்லா காரியத்துக்கும் ஒரு முடிவு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால நீங்க எந்த காரியத்தை குறித்து முடிவு சொல்லாதீங்க. இவங்களுக்கு இந்த தண்டனை, இவங்க இந்த காரியத்தில் இருக்கணும், இந்த காரியத்துக்கு முடிவு இதுதான், இந்த பிரச்சனைக்கு முடிவு அதுதான் அப்படின்ட்டு உங்க முன்னாடி கொண்டு வருகிற எந்த காரியத்தையும் நீங்கள் தீர்ப்பு சொல்லாதபடிக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம ஒவ்வொருவரும் ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெளிப்படுத்தாம இருந்தாலே போதும், கர்த்தரே அந்த காரியத்தை அந்த யோசனைகளையும் அந்த ரகசியங்களையும் அந்த இருளின் போன்ற காரியங்களை ஏற்ற நேரத்தில் வெளியே கொண்டு வந்து சேர்ப்பார். அப்பொழுது அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாயிருக்கும். ஸோ நன்மையானாலும் வெளியில கொண்டு வருவார், தீமையானாலும் வெளியே கொண்டு வருவார். தேவனுக்கு மறைவான பொருளோ சிருஷ்டியோ காரியமோ எதுவுமே கிடையாது, எல்லாமே வெளியரங்கமா இருக்கும். ஒருவர் நன்மை செய்திருக்கிறாங்க, அந்த நன்மை நம்ம வெளியில சொல்லலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாதீங்க. ஒரு தீமை செஞ்சிருக்காங்க, அந்த காரியத்தை நான் வெளியே கொண்டு வர நியாயம் விசாரிக்கிறேன், அதை செய்கிறேன், அதையும் கொண்டு வராதீங்க. அது நம்முடைய வேலை இல்லை, அது கர்த்தர் விசாரிக்கிறவர், அவர் நியாயம் செய்கிறவர். அந்த நன்மை செய்தவர்களுக்கு ஏற்ற புகழ்ச்சியை கொடுப்பார். ஸோ பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு ஏற்ற காரியத்தை ஆண்டவர் வெளியரங்கமாக்கி எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வருவார். ஸோ நாம தான் அந்த காரியத்தை செய்யணும், நம்ம மூலமா தான் இது நடக்கணும், நம்ம முன்னாடி ஆண்டவர் எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு, நாம தான் அதுக்கான சொல்யூஷன் சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்க எந்த பிரச்சனைக்கும் முன்பதாக நிற்காதீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஜெபிப்பதை அல்லாமல் அதை காட்டிலும் மேலான காரியம் நம்ம இடத்துல ஆண்டவர் எதுவுமே எதிர்பார்க்கல. ஏன்னா யாதொன்றுக்கும் சகோதரருக்கு முன்பதாகவோ மற்றவருக்கு முன்பதாகவோ நம்முடைய கையோ கரத்தையோ நம்முடைய வார்த்தைகளோ நாம் நியாயம் இருக்கிற காரியத்தையோ கொண்டு போக கூடாது. அது கர்த்தர் கொண்டு போய் கர்த்தர் நடத்துகிற விஷயம். ஆமென். ஹல்லேலூயா. நியாயம் செய்கிற கர்த்தர், விசாரிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவனுக்கு ஏற்ற காரியத்தை, அவனுடைய புகழ்ச்சி, அவனுடைய நீதியை கர்த்தரே வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தும் போது அது சாட்சியா இருக்கும். ஆமென். ஸோ இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த இந்த ஆலோசனைப்படி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இன்றைக்கு எங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறீர். யாரை குறித்தும் எந்த காரியத்தை குறித்தும் நாங்கள் நியாயம் விசாரிக்காதபடிக்கும் தீர்ப்பு சொல்லாதபடிக்கும் ஆண்டவரே கர்த்தாவே, நீரே எல்லாத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று வெளிப்படுத்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்த காரியத்துக்கும் வாய்களை திறந்து பேசிடாதபடிக்கு, பாவத்தின் காரியங்களை ஆண்டவரே சரீரத்தை நாங்கள் அர்ப்பணிக்காதபடிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும், பத்திரப்படுத்தும், வழி நடத்தும். இயேசுவே, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவையற்ற காரியங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். கர்த்தர் தாமே கூட இரும், நன்மையில் நான் நிரப்பும். இம்மட்டும் நடத்தின தெய்வம் இனி வரும் நாளெல்லாம் நடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவின்
இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். யாராகிலும் இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே ஜுரத்தோடு இருந்தால் அவர்களுக்கு பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளிடுங்க. ஆண்டவரே விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்குமே. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு விசுவாசமுள்ள காரியத்தை நாங்கள் கட்டளிடுகிறோம். ஆண்டவர் தாமே சுகப்படுத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும், சாட்சியா நிறுத்தும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.